Very good evening to all. Arupukottiyilindu Subaraja and then welcome to our own Subha Learnings. Good evening Ragana. So சூப்பரான ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களை எல்லாருமே வருக மேக்ஸ் ஷார்ட்கட்டை விட்டு தெரிக்க விடுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களை கூப்பிடுறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸ்னு சொல்லி ஒரு மொரட்டு ஷார்ட்கட்டா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ டே 1க்கான சீரீஸ்க்கான ஸ்டார்ட் நம்ம போட்டிருக்கோம். நீங்க வீடியோஸ் பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க. இதே மாதிரி டெய்லி ஈவினிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பெல்லாம் நான் டைம் கிடைக்குதோ எனக்கு அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த இது எல்லா எக்ஸாமுக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும். நம்ம டைரக்டா சம்முக்குள்ள உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இது எந்தெந்த இதுக்கு சார் யூஸ் ஆகும்? ஓகே, எந்த இது சார்னா டிஎன்பிசி, போலீஸ், எஸ்ஐ, டெட்டு, அகைன் நம்மளுடைய எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், இந்த மாதிரி எல்லா செக்டருக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டா தான் நம்ம பார்க்க போறோம். யா, ஸோ இதுல சம்மதான் இதுக்குன்னு தனியா ஒரு நோட்டு கூட நீங்க போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட் அடக்கண்ணா? சரி, ரைட், வாங்க பார்க்கலாம். செம்ம எப்படி இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்படி நிறைய ரூட்டா கொடுப்பாங்க. ஓகே, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ரூட்ஸா கொடுத்துட்டு root of 259 plus root of 176 plus root of 134 plus root of 47 etc. அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரூட் வந்துச்சுன்னா 10 செகண்ட்ல எப்படி பொழக்கிறது அப்படின்னா நீங்க பாருங்க, நிறைய ரூட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆமா, நிறைய ரூட் வந்திருக்கு. ஊடால பிளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ் வந்திருக்கான்னு பாருங்க. ஆமா, பிளஸ் மைனஸ் சிம்பிள்ஸ் தான் வந்து. அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா முதல் நம்பர் மட்டும் தூக்குங்க. முதல் நம்பர் யாரு இருக்கா பைய உள்ள? 256. இவனை மட்டும் தூக்குங்க. சரி, இந்த 256க்கு முன்னாடி 259 259 இந்த 259க்கு முன்னாடி வர்ற ஸ்கொயர் பின்னாடி வர்ற ஸ்கொயரை மட்டும் அடிங்க. இதுக்கு முன்னாடி வர்ற ஸ்கொயர், இதுக்கு முன்னாடி வர்ற வேல்யூ என்னதுடா? 256. ஓகே, which means இது எதனோட ஸ்கொயர்? 16ஓட ஸ்கொயர். கரெக்டா? 259க்கு பின்னாடி வர்ற ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் வரலாம்? அப்ப 16 ஸ்கொயர்னா 17 ஸ்கொயர். அப்ப என்னடா 289. சோ அண்ட் இந்த இருக்குல்ல, சோ இது 17ஓட ஸ்கொயர். உங்க கொஸ்டின்ல முத நம்பர் நிறைய ரூட் வந்துச்சுன்னா சைட்ல நோட் போட்டு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான், வேற எதுவுமே வேணாம். நிறைய ரூட் வந்துச்சுன்னா முத நம்பரை மட்டும் எடுக்கணும். முத நம்பரை எடுத்து ஊடால பிளஸ் மைனஸ் வந்திருக்கான்னு பாருங்க. முத நம்பரை எடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் பின்னாடி உள்ள ஸ்கொயர் நீங்க எழுத போறீங்க. அவ்வளவுதான். அங்க முத சைனை மட்டும் பாருங்க, பின்னாடி எதுவுமே வேணாம். முத நம்பர் வித் முத சைன். முத சைன் என்னடா கண்ணா இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா பெரிய நம்பர் தான் ஆன்சர், மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க என்ன எழுத போறீங்க? நிறைய ரூட் வந்து அப்படியே எழுதிக்கோங்க, தங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. நிறைய ரூட் வந்து ஊடால பிளஸோ மைனஸோ வந்தா மொத நம்பர் வித் மொத சைனை எடுக்கணும். எப்படி? மொத நம்பர் வித் மொத சைன். அந்த நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயரு, இதுக்கு பின்னாடி இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயரு, இந்த நம்பருக்கு பின்னாடி உள்ள ஸ்கொயர். அடுத்த கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு ஸ்கொயர் ரூட் தெரியாது சார், ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் வேல்யூ எல்லாம் தெரியாது சார். இப்ப வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்க உள்ள வரீங்க, இதை நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, மேக்ஸ் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸை மிதிக்க முடியாது. சரி சார், மேக்ஸ்ல என்ன சார் ஃபண்டமெண்டல்? மேக்ஸ்னா அதுல என்ன சார் வேணும்னா ஸ்கொயர் கியூப் டெஃபினட்டா படிச்சிருக்கணும். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த தருணத்துல இதுக்குன்னு தனியா ஒரு நோட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சீரீஸுக்கு தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே இப்ப இந்த டைமிங்ல பாத்துக்கூடிய அத்தனை நபர்களுமே, புது பசங்க பழைய பசங்க சேர்த்து எல்லாருமே மேக்ஸ்ல 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சு பார்க்காம எழுதிருக்கணும். இதுதான் உங்களுடைய இன்னைக்கு மேக்ஸுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சு பார்க்காம எழுதி பாத்துருங்க. இது டைரக்டா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்ஸ்ல எங்கேயாவது அப்ளை ஆகும். கியூப்ல என்ன சார் பண்ணணும்? 15 கியூப் வரைக்கும் படிச்சிருக்கணும். இன்னைக்கு நீங்க இதை மட்டும் எழுதுங்க, நான் இன்னொரு நாளைக்கு இதை ஷார்ட்கட் கொடுக்குறேன். ரைட் அடக்கண்ணா? சரி, நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆர்வமா இருக்கலாம். உங்களுக்காக 2 கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க எனக்காக சால்வ் பண்ணி கொடுக்குறீங்களா? அதை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்கடக்கண்ணா. which means 440 minus root of 375 minus root of 269 minus root of 39 etc. That's the first question. Second question, square root of 733 minus square root of 643 minus இப்படி அழுக ஆரம்பிச்சிடும். என்ன இவ்வளவு பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும்
உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்கொயர் கியூபோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? வேற எதுவுமே இல்ல. எப்படி ஈஸியா இருக்கா? இது டிஎன்பிசில கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 2025 3 செட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே எடுத்துட்டே வந்தோம்னா இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு நியர்பை ஒரு 6 to 7 months இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு நம்ம பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 200 மாடல்ஸ் 200 மாடலுக்கு மேல நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கொஸ்டின் வராதா? அதுல 1% வராதா? நீங்களே சொல்லுங்க. 2 கொஸ்டின் தான் கிட்டத்தட்ட 6000-7000 பேர் அடிச்சுட்டு போயிடலாம். ரைட்டா? சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்க அடிச்சுக்கலாம். ரைட்டா கண்ணா? சோ உங்களுக்காகவே நான் திருப்பி அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல சுபா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஷார்ட்கட், டெய்லி கிளாஸ், டாப் டு பாட்டம், பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுக்குமே நாங்க மேக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க இதுல ஜாயின் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா? எந்த நம்பர்? 7200859421 இந்த நம்பருக்கு மேக்ஸ் மட்டும் கோர்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வீக்கெண்ட் ஆச்சுன்னா வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும். டெய்லி மேக்ஸ் வீடியோ ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. A to Z சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், நம்பர் சிஸ்டம், ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ், ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ஏஜ், தனி வட்டி, கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், டியூட்டி ஃபார்முலா, மென்சுரேஷன், டியூட்டி சம்ஸ், மென்சுரேஷன் 3D ஃபார்முலா, மென்சுரேஷன் 3D சம்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரீசனிங் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சுப்பாராஜாவினுடைய பொறுப்பு. ரைட்டா? சோ நம்பி வரலாம். இது எப்போ வரை சார் பாத்துக்கலாம்? அந்த இருக்கு பாருங்க, ஏப்ரல் டு டிசம்பர் இந்த மாசத்துல இருந்து நீங்க டிசம்பர் மாசம் வரைக்கும் நீங்க ஃபுல்லா எத்தனை டைம்னாலும் எப்ப வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். எப்ப வேணாலும் டவுட் கேட்டுக்கலாம். ரைட்டா? சோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இமிடியேட்டா கால் பண்ணி உங்களுடைய சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. சோ ரொம்ப முக்கியமான விஷயம், வாங்க கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னா மேக்ஸ் கட்டாயம். அதுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு சுபா மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. So wish you all the very best. Please text பண்ணுங்க இல்லனா கால் பண்ணிருங்க. Thank you so much.